ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றிகள். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சிருக்கோம், சிறப்பா நடத்தி முடிக்கலாம். அது நம்ம வேலை. நல்லபடியா உட்காந்து ரசிக்கணும், அது இந்த வேலை. அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா பார்த்தாச்சுன்னா நாடகம் சிறப்பா இருக்கும். ஆமா, யார் ஒருத்தர் கோளாறு பண்ணாலும் நாடகம் கும்பாய்க்குதான் எங்களை குறை சொல்லக்கூடாது. என்ன சொல்றீங்க? என்ன காரணம்னா, நாடகம் நடிக்கிறது எங்க வேலை, நாடகம் பார்க்கறது உங்க வேலை. என்னடா நாடகம் பார்க்கத்தான் வந்திருக்கேன், அவங்களுக்கு என்ன வேலை, நம்மள போய் வேலை பாருங்கிறானே அதானே அப்படின்னு நினைக்கப்படாது. அதைத்தானே நம்ம நாடகம் நடிக்க வந்திருக்கோம், நமக்கு அது வேலை. அவங்க வேடிக்கை தானே பார்க்க வந்திருக்காங்க. வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் பொருள் வித்த காட்ட வரல. அப்புறம் நாடகம்னா அது ஒரு பார்க்குற ஆர்வத்தோட கடமை உணர்வோட உட்கார்ந்து பார்க்கணும். அப்பதான் அந்த நாடகம் பிடிக்கும். என்னத்தையோ கடமைக்கு உட்கார்ந்து பார்த்தா நாடகத்தை வச்சுட்டாங்க. அது காரணமாக அப்ப அதோட உள்ளூர ஊர்ந்து கவனிக்கிற மூத்த கதையாக இருந்தாலும் ஊடுருகி பார்க்க வேண்டும் என்பது முன்னோருடைய வாக்கு. அதனால விடிய வரைக்கும் உட்கார்ந்து இருந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா தான் இதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இடையில எந்திரிச்சு போனீங்க அப்புறம் கூத்து கட்டுவோம், அதுதான் தவறு. அதனால எங்களை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அப்படியா? நாங்க நாடகக்காரங்க வெறும் பம்பர கட்ட மாதிரி, எங்களை சுத்தி விடுற சாட்டை கயிறு உங்ககிட்ட இருக்கு. இங்க கையில பேசாம வச்சிருந்தா பம்பர கட்ட படுத்துதான் கிடக்கேன். அப்புறம் அதை சுத்தி விட்டு வேலை வாங்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம எல்லாம் கலைஞர்கள்லாம் அந்த நாடகக்காரெல்லாம் ஒரு பந்தய மாடு மாதிரி, எந்த மாடு முத மாடு அவருக்கு அவங்க கையில இருக்கு. பரிசு வாங்குறது யாரு? அவங்க ரசிகர்கள்லாம் நம்ம எல்லாம் பந்தய மாடுன்னா அவங்க எல்லாம் தார் குச்சி மாதிரி. அந்த உதாரணம் வேண்டாம். தார் கம்னா குண்டியில குடுப்பாங்க. அந்த மாடு தாங்காது படுத்துக்கிறோம். ஐயா, நாங்க பந்தய மாடு மாதிரினா ரசிகர்கள்லாம் நீங்க ஓட்டுற சாரதி மாதிரி இருக்கணும். தட்டி கொடுத்து ஓட்டுறேன், ஒத்துக்கிட்டு குத்துனீங்கன்னாக்கா இந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கிற பிறகு எங்களுக்கு அதை பார்த்துக்கிறீங்க, சுத்தமா படுத்துக்கிறேன். அதனால எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்து நடிப்பு நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற புதுவை சார்ந்த CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேலை விருதுராங்க காத்துள்ளார். இங்கே பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் யாரை எடுத்து கவனிக்கின்றார்கள்.
ஆறுமணி பேரரசு அழகேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே ஆடிய நிறுவனத்தை கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க வித்வான் மோகன்தாஸ் அவர்களுக்கு இங்கே ஆடிய நிற்கின்றார்கள். ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு இங்கே ஆடிய நிற்கப்படுகிறது. அவர் அந்த மூலை தாள கலைஞர் அன்பு மாமா ஜோதி அவர்களுக்கு ஆடிய நிற்கின்றார்கள். இங்கே பப்புனாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற கலைச்சுடர்மணி ஆர்பி அரிகரன் அவருக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஒருத்தரும் சொல்ல நம்மளே கேட்டு வாங்கிக்க முடியாது இல்லைன்னு ஆயுள்ள தான் பிழைக்க. அப்போ மைக்சன் பிழைச்சா ஓகே சரி. எங்கள் அனைவருக்கும் ஆடியை வைத்து கௌரவப்படுத்தியிருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் வள்ளியாக இருக்கவங்களை எல்லாம் மகிழ்ச்சியை காத்திருக்கின்றார் புலிசி கோகிலவாணி அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கையை நந்தினி அவர்கள் இங்கே வழியாக காத்துள்ளார்கள். முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்து தீர வேண்டும் என கச்சை கட்டிக் கொண்டு காத்திருக்கின்றார். சொல்லெடுத்த வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கியிருக்கின்ற உங்கள் குடப்பமட்டை சார்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாங்கள் கடிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை சேர்க்க வந்திருக்கின்றார்கள். ஈடு செய்வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெலிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி சார்ந்த டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின் பாடல். சிறப்பான ஒரு பாடல். சிந்திய வேண்மணி சிப்பிக்குள் முத்தாச்சு என்ற அற்புதமான பாடலை தன்னுடைய விரலால அற்புதமாக சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு கைநாட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. ஏன் இப்ப பார்த்துருக்கீங்க பிள்ளையாராட்ட என்னமோ நானும் அப்போ வந்து நாடா பார்க்க வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நாடகத்தையும் நாடகம் பக்கம் வந்திருக்கேன். நாடகம் எப்படி பார்க்கணும்? கண்ணில் தலைவலப்பா ஒரு கை தட்டி ஒரு உற்சாகமா பார்க்கணும். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. யார் சொன்னது? நீ நாடகம் இருந்திருக்க அவன் வேடிக்கை உட்காந்துருக்க கைதட்ட ஓ அப்படி சொல்றீங்களா? எந்த ஒரு நிகழ்ச்சியும் சரி 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் சரி எத்தனை லட்சத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் அவருடைய உற்சாகம் ஆரவாரம் அதுதான் அந்த நாடக நிகழ்ச்சி வெற்றி பெறும். கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மனநிலைக்கு வரல. ஏதோ நேரம் மனநிலையில் உட்காந்துருக்காங்க. அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தட்டுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கும். ஒருவேளை அந்த முகரையெல்லாம் நம்ம பார்த்த முகரை இல்லையே, முகரம் புதுசா இருக்கு அப்படின்னு கூட எல்லாம் மனுஷங்க தானா இல்ல வேற ஜென்மமா இருக்கும், வேட்டு கிரகத்துல வந்து இறங்கி வந்துருச்சா அப்படின்னு யோசனை இருக்கா. வரட்ட இங்கே நந்தி கொப்பாக மத்திரத்தை சேர்த்து கொடுக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி வித்தகர அன்பு தம்பி. இந்த நாடக உலகத்திலேயே முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் யாருன்னா என் தம்பி மோகன்தாஸ் தான். ஏன்னா மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா மியூசிக் காலேஜில் படிச்சவங்க நாடகத்துக்கு விளங்கவே விளங்காது. என்னங்க அப்படி சொல்றீங்க? பொதுப்படையா அவங்களுக்கு நாடகம் காட்சி தெரியாது. சரி ஏட்டு சொரக்கா கறி கொதுவா அங்க படிச்சுட்டா டொமட்டக்கா நடிச்சிருப்பாங்க. ஓஹோ அதுல என் தம்பி ஒரு ஆள் தான் நாடகத்துக்கு எப்படி வாசிக்கணும், கச்சேரிக்கு எப்படி வாசிக்கணும், கிராமிய நிகழ்ச்சிக்கு எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற பங்கீடு தெரிஞ்சு அதை பிரிச்சு 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 அப்படி அங்கங்க அப்படி வச்சுக்கிட்டு அது என் தம்பி மோகன்தாஸ் தான். பாலத்துக்கு வச்சுருந்தா காரணம் என்னடான்னா அவன் பிறந்த ஊரு பிறந்த ஊருக்கு பெருமை தேடுனா. சாதாரணப்பட்ட இடத்துல இருந்து வரல. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்ன ஊரு? புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் சார்ந்த அன்பு தம்பி மோகன்தாஸ். ஆவுடையார் கோவில்னா எப்பேற்பட்ட இடம்? அப்பன் சிவபெருமானுடைய கோவில். சும்மா சாதாரணப்பட்ட ஸ்தலமா? ஆத்மநாத சுவாமி இருக்கிற இடம்.
ஆவடையார் கோயிலுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அதை சொன்னா ஒரு நாள் பத்தாது. அதனால அப்பேற்பட்ட ஆவடையார் கோயில் இருந்து வந்திருக்குங்க. டோலகன் தவேலா தம்பி மிகச்சிறப்பான வாக்கியம் அங்க நடக்குது. அப்புறம் நம்ம எப்படி கவனிப்ப இல்லை எப்படி உனக்கு கவனிக்கிற மாதிரி என்னவே கவனிக்கல நடுவில் நிற்கிற என்னவே இவ்வளவு பவுடர் போட்டு இவ்வளவு நேரம் செலவு பண்ணி சேஷமாப்பா மீட்டர் ஓடலாம். சக்கரவர்த்தி பலவாக்கி புகழ் அன்பு உடன்பிறவா சகோதரர் எனக்கே பெங்களூரை சார்ந்த ஆர்.எம். துரைராஜ் அவர்கள் ஆளுநர் சீட்டு தன் இனிய காரணத்தால் மக்களுக்கு நல்ல உள்ள கருத்துக்களை முயற்சி பண்ணி பாரு போது வண்டின்னு பாப்பா. செல்போன் இல்லாத ஒரு மனிதன் பேசுறப்ப செல்லு அது இல்லாத ஒரு மனிதன் அதெல்லாம் இல்லைன்னா இந்த காலத்துல மனுஷனே சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. செல்லு இருந்தா தான் மனுஷன். அப்படியா? ஆமா. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த படலா ஒரு பாடம். வண்டு முருகன் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதாங்கல்ல. ஆமா. அப்படின்னா உன் செல்போனை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டா பாப்பா 22,000 ரூபாய். அவங்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. உபதேசம் ஊருக்கு தானே, நமக்கு இல்லையா? செல்போன் சீரழிக்குதுங்கிறியே 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா நம்மால் கடந்து பதறேன். எதுக்கு? ஐயோ மண்டையை போட்டு போல இருக்கு செல்லு அண்ணே மிக்சருக்காரனே 1 பாயிண்ட் ஏற்றுக்கிறேனே 2 பாயிண்ட் ஏற்றுக்கிறேனே கெஞ்சுறேன். ஓட்ட கண்ட இடமெல்லாம் சார்ஜில் கொண்டு போய் மாற்றேன். சொல்றீங்க? முந்தா நல்லா மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு மூச்சு அடைச்சிருச்சு. நான் வீட்டில் சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போச்சலான்னு பார்த்தேன். கடைசியில் வேற ஒன்றும் இல்லை, எவனோ சார்ஜரை கொண்டாந்து என் மூக்கில் மாட்டிருக்கான். இது 2 பிளக் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல வேலை நான் வாயை திறக்கல. திறந்திருந்தா 3 இப்படி வச்சு அமைக்கிறாங்க. மூச்சு முட்டி இருக்கு சுத்தமா சாவா அப்படி அலைகிறாங்க. செல்போன் சீரழிக்கிற நக்கல். கோபப்படாம ஐயப்பசாமி குருசாமி கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. அது சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி என்ன பண்றாங்க? இன்னைக்கு செல்போனால பல குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். கேட்போம். எங்கோ நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு. பல பேர் நாடா பாக்குறாங்கல்ல இவ்வளவு கூட்டத்துல. இப்ப நம்ம ஊர்ல செல்போன் இல்லாதவங்கள கையை தூக்க சொல்றேன். சரி, எத்தனை பேர் கையை தூக்குறா பாக்குறீங்களா? சொல்லுவாங்க. அண்ணே சித்தப்பா சின்னம்மா அக்கா அத்தாச்சி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சா தயவு செய்து செல்லு இல்லாதவங்களாம் கையை தூக்குதான். அண்ணே நீங்க வந்தேன் அரட்டிக்கிட்டு உங்களை கணக்கில் சேர்த்தல ரெடிமேட் பண்ண அட இருக்கா. நீங்க பேட்டை செய்ய வரல, அதுக்குள்ள வெளியே வேற ஏப்பா தொலைச்சு முடியாது இல்லையா? அப்படி ஒருத்தருமே தூக்கல. எல்லாரும் வழியும் செல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு. குடும்பத்தை கெடுக்குது செல்லு செல்லு செல்லு.